வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பாவில் அதிரசம் பண்ண போகிறோங்க. நான் இங்கே 2 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 250 ml கப்பு, அதை தான் 1 கப்புன்னு சொல்லுவாங்க. இதால் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இது கிராம் அளவில் சொல்லணும் அப்படின்னா 400 கிராம் அரிசி இருக்குங்க. இங்கே அந்த அரிசியை நல்லா ஒரு 5 முறை கழுவிட்டேன். இப்போ இது ஊறுற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இது இப்படியே நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இந்த அரிசி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்க, இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பாருங்க, நான் இங்கே ஒரு துணி வச்சுருக்கேன். அதில் இந்த அரிசியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இதை வந்து காய விட்டுக்குவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா வெயிலெலாம் வைக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே வச்சாவே போதுமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணி வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, லேசாக அந்த ஈரம் பதம் இருக்கணும். அதோடு நம்ம அரைச்சி செஞ்சால் தான் அதிரசத்துக்கு மாவு கரெக்டான பதத்தில் நமக்கு வரும். நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். இது ஒரு 1 மணி நேரம் பக்கம் நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள், ஈரம் இன்னும் இருக்குது. இதை பிடிச்சி பார்த்தா அங்கே பாருங்கள், இன்னும் ஈரம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். எங்கள் பாருங்கள், அந்த மிக்ஸி ஜாரில் நான் ஃபுல்லாக நிரப்பல, சும்மா ஒரு 1/4 வாசி தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டால் நம்ம கொஞ்சம் சட்னா அரைச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த சல்லடையில் நல்லா சலிச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நைஸான கண்ணாக இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கும். அந்த ஜல்லடை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இதில் பாருங்க, இப்போ சலிச்சாச்சு. இதில் நமக்கு மேலே வந்திருக்கிற இந்த அரைப்படாத அரிசியையும் நம்ம திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இதே மாதிரி தாங்க சலிச்சுக்கணும். இது மாதிரி நான் எல்லா அரிசியையும் நல்லா அரைச்சி சலிச்சுக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திருன்னு இருக்கணும். கையில் வந்து அந்த நரநரப்பு தெரியணும். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து இங்கே பாருங்கள் சலிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாவு அரைக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதை வந்து நல்லா சலிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப காய விட்டுறக்கூடாது. ஃபேனுக்கு கீழே ஏதாவது வச்சு இதனால் சலிச்சு முடிகிற வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி அழுத்தியே வச்சுருங்க. இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாவு சலிச்சு முடித்த உடனேவே பாகு காய்ச்சி அதில் இந்த மாவை சேர்த்து நல்லா கிளறி வச்சிடணுங்க. இதை வந்து ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறக்கூடாது. அப்புறம் நான் எடுத்திருந்த இந்த 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக இவ்வளோ குருணை மாதிரி நிற்கிது. இதுக்கு மேலே அரைப்படலை, அதனால் இதை தனியாக எடுத்துட்டேன். இதை நம்ம வந்து ஏதாவது நான் ஏற்கனவே என்னோடய மாப்பிள்ளை சம்பா அரிசி ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கேன். இந்த உப்புமா ஏதாவது பண்ணுறப்ப அதில் சேர்த்து இதை நான் பண்ணிப்பேன் அப்படியே. அடுத்தது இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கருப்பட்டி பனவெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் தேவைப்படுங்க. அதாவது 175 கிராம் தேவைப்படும். இங்கே நம்ம 2 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம், அதனால் இங்கே நான் 350 கிராம் பனவெல்லம் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து இங்கே 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோம். அதாவது 350 கிராம் வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளக்கணும். நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டுறேன். நம்ம கரைச்சி வச்சு இந்த வெல்லத்தை இந்த கடாயில் சேர்க்குறேன். நம்ம இது மாதிரி பண்ணோன்னா அந்த பனை வெல்லத்தில் இருக்கிற இந்த தூசி எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக எடுத்துட்டு நம்ம சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது அடியில் எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இந்த வெல்லம் வந்து கரெக்டான பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கரெக்டாக பார்த்து எடுக்கணும் அந்த பதத்தை. அப்போ தான் வந்து அதிரசம் கரெக்டாக தட்டி போடுறதுக்கு வரும். இப்போ தான் இது வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வருது பாருங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு பாகு பதம் எப்படி பார்க்கணுன்னு காட்டுறேன். பாருங்கள், இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக இப்படி விட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது அப்படியே கரையுது பாருங்கள். முதல் ஸ்டேஜ் அப்படியே ஊற்றின உடனே கரையும். இப்போ இது அடுத்தது கொஞ்சம் திக்காக இருக்குது, இது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், நான் திரும்ப தண்ணியில் எடுத்து கொஞ்சமாக விட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஓரளவுக்கு எடுக்க வருது. ஆனால் ஃபுல்லாக எடுத்து நம்மளால் கையில் இப்படி உருட்ட முடியாது, ஏன்னா அந்த பதம் தான் கரெக்டு. இது வந்து அதுக்கு முந்தின பதம். இது மாதிரி நம்ம போடும்போது வர ஆரம்பிச்சிருச்சுனாவே
நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் பார்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அந்த நம்ம கையில் உருட்டி எடுக்கக்கூடிய பதம் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நல்லா கலக்கணும். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக திரட்ட வருது பாருங்கள். கையில் நம்ம எடுக்கலாம். அதை பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்ட வருது பாருங்கள். இது தாங்க கரெக்டான பதம். இதை வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, இல்லை உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை நிப்பாட்டிட வேண்டியது தான். இப்போ நிப்பாட்டுறேன் பாருங்கள். திரும்ப ஒரு முறை காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து உடனே இதில் வந்து மாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிச்சிடணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிறேன். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா ஒன்றா கலந்துக்குவோம். இதை வந்து அடுப்பை நிறுத்திட்டு தாங்க செய்யணும், அடுப்பில் வச்சுக்கிட்டே செய்யக்கூடாது, ஏன்னா பதம் மாறி போயிடும். இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வெல்லம் கடைசியாக நிறுத்துகிறப்ப கூட சேர்த்துருக்கலாம். நான் இப்போ தான் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கலந்து வச்சாச்சு. பாருங்கள், இதை நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இது மேலே வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை வந்து மேலே அப்படியே தடவி கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து மேலே மாவு காயாமல் இருக்கும். நெய் வேண்டானா கூட நீங்கள் விட்டுடலாம், நெய் தடவியே ஆகணும்னு ஒன்றும் இல்லை. இது அவ்வளோதான். இது ஒரு 2 நாள் நல்லா ஊறட்டுங்க. அதிரசத்துக்கு மாவு வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உடனேவும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, தடவியாச்சு. நம்மளோட அதிரச மாவு 2 நாள் நல்லா ஊறி இருக்குங்க. பாருங்கள், மேலே நம்ம ஊற்றின நெய் அப்படியே உறைஞ்சி நிற்கிது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கை வச்சே நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. எடுத்து நம்ம தட்டி போடுறதுக்கு அழகாக வரும், உதிராது. இப்போ இதே வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, நம்மளால் எடுத்து போட முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இப்போ இதே மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை வந்து நான் முதல்ல ஒரு ஈவனாக ஒரே அளவு உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி போட ஆரம்பிக்கலாம். இந்த மாவை ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 35 உருண்டை இருக்குங்க. நான் அந்த உருண்டையை எப்படி நம்ம அதிரசமாக தட்டி எடுக்கலான்னு பார்ப்போம். பாருங்கள், வாழை இலையில் எண்ணெய் தடவிக்கிட்டேன். உருண்டையை இதில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம தட்டிக்கிட்டாச்சு. நான் இப்படி தான் எப்போதும் தட்டி போடுவேன். இது எடுக்கிறதுக்கு இந்த இலையை வந்து நான் இப்போ கையில் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அழகாக எடுக்க வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு சின்ன துண்டு மாவு நம்ம போட்டோன்னா மேலே எலும்பி வரணும், அந்தளவு சூடு இருக்கணும். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இங்கே நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை போடுறேன். இப்போ இது இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி போடணும். இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்லேயே தாங்க இருக்குது, நான் ஃபுல்லில் வைக்கலை. இந்த கொதிக்கிறது பாருங்கள், நல்லா நமக்கு அடங்கிருச்சு. இப்படி இருந்தாவே அதிரசம் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ இதை வந்து இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதில் வேணும்னா மேலே தோசை பிரட்டி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டு எடுக்கலாம். அது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம். ஆனால் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா அதிரசம் காஞ்ச மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி அப்படியே தாங்க எடுக்க போகிறேன், நான் அழுத்த போகிறதில்ல. பார்த்திங்கன்னா அது எடுத்ததுக்கப்புறம் அனல் வந்து திரும்ப அதிகப்படுத்தினேன். எண்ணெய் திரும்ப நல்லா சூடாயிடுச்சு. அதுக்குன்னு ரொம்ப புகை வந்துடக்கூடாதுங்க. எண்ணெய் வந்து திரும்ப நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை திரும்ப குறைச்சிக்கிட்டு அடுத்த அதிரசத்தை போடலாம். இதை நம்ம திருப்பி விட்டுருவோம். இப்போ பாருங்க, அழகாக பூரி மாதிரி உப்பி வருது. இப்போ இதையும் திருப்பி போட்டுக்குவோம். அதிரசம் வந்து எப்போதுமே செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கும் நீங்கள் மறுநாள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுங்க. செஞ்ச உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக மொறுமொறுப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்க தோல் அந்த பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா அதுவும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லில் வச்சு போட்டிங்கன்னா உடனே அப்படியே மேலே கருத்த மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி அதிரசம் இங்கே தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. நான் இப்போ ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்டை விட நாளைக்கு இன்னும் கூடுதல் சாஃப்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச அதிரசம் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு இதை வந்து பிச்சு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது மேலே இருக்க தோல்லாம் அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அதிரசம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேற்சொன்ன அளவுகளோட மேற்சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை வழங்கிட்டு வரீங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.